இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். ஒரு ஆட்டிடையன், ஒரு வாலிபன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த ஆட்டிடையிடத்திலே வந்தார்கள். ஒரே ஒரு ஆட்டை எனக்கு விலைக்கு கொடுத்து விடு என்று சொன்னார்கள். அந்த ஆட்டிடையன் சொன்னார், இதற்கு நான் பொறுப்பாளி அல்ல, இதற்கு நான் எஜமானன் அல்ல, எதையும் நான் விற்க முடியாது இதிலிருந்து. அந்த ஆட்டிடையனுடைய ஈமானை சோதிப்பதற்காக இப்னு உமர் கேட்டார்கள், ஒரே ஒரு ஆட்டை எனக்கு விற்றுவிட்டு அந்த ஆட்டை ஓனாய் தின்று விட்டதென்று உன்னுடைய எஜமானிடத்திலே சென்று சொல்லிவிடு என்று கூறினார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவரை பார்த்த அந்த ஆட்டிடையன் சொன்னார், என் எஜமானிடத்திலே சென்று நீங்கள் சொல்லுவது போல அந்த ஆட்டை ஓனாய் தின்று விட்டதென்று உங்களுக்கு விற்கின்றேன். ஆனால் வமாதா அகூலு லில்லாஹ், என்னை படைத்த அல்லாஹ் நாளை மறுமையில் இதை குறித்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என்று இப்னு உமரை பார்த்து அந்த ஆட்டிடையன் கேட்டார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையை கேட்டவுடன் அழ ஆரம்பித்தார்கள். மறுநாள் அந்த எஜமானரை சந்தித்தார்கள். அந்த எஜமானருடைய ஆட்டு மந்தைகள் அனைத்தையும் விலைக்கு வாங்கினார்கள். அந்த ஆட்டிடையனையும் உரிமை விட்டார்கள். அந்த எஜமானரிடமிருந்து விலைக்கு வாங்கி அந்த ஆட்டிடையனையும் உரிமை விட்டார்கள். ஆட்டிடையனை பார்த்து சொன்னார்கள், உன்னை நான் விடுதலை செய்கிறேன் அல்லாஹ்விற்காக, இதோ இந்த ஆட்டு மந்தை, இதையும் உனக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன்.